வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று சனிக்கிழமை 3ஆம் நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழின அழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். வணக்கம். இன்றைக்கு மன்னார் மாவட்டம் 3வது நாளாக உணவு தவிர்ப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் 60வது அமர்வு ஜெனிவாவில் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இந்த 17 வருஷ காலமாக எத்தனையோ இடங்களில் என்ன விதமாக இந்த அரசாங்கத்துக்கும் சரி, உலக நாட்டுக்கும் சரி, ஜெனிவாவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நாங்கள் அறிய கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமோ ஒரு நீதியுமோ ஒன்று கிடைக்க இல்லை. ஏன்னு சொன்னால் அது எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இதுவரையிலையும் கேள்வியாகத்தான் இருக்குது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொடுத்தது உயிரோட பிடிச்ச புள்ளிகளை தான். 1,46,000 புள்ளிகளை இனி அழிப்புன்னு சொல்லி கொண்டு குமிச்சிங்கள். அதனால் அந்த புள்ளிகள் செத்த புள்ளிகளுக்கும் ஒரு நீதியும் நியாயமும் இல்லை. அதே மாதிரி உங்கள்கிட்ட சரணடைஞ்ச புள்ளிகள், உங்களை நம்பி வந்த புள்ளிகள், வெள்ள வேனில் கடத்தப்பட்ட புள்ளிகள், ரோட்டில் நின்று விளையாடி கொண்டு நின்ற நேரத்தில் கடத்தி கொண்டு போன புள்ளிகள், வீடு பூந்து இழுத்து கொண்டு போன புள்ளிகள், அப்போ அப்படியான புள்ளிகள் நீங்கள் உயிரோடு கொண்டு போனீங்கள். அந்த புள்ளிகளுக்காகத்தான் நாங்கள் அன்றைக்கு 16-17 வருஷம் ரோட்டில் நின்று எங்களோட உறவுகள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சாகுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறபடியாக தான் இன்று வரையும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஆணைக்குழுவை நீங்கள் கொண்டு வந்தீங்கள் இந்த 17 வருஷத்துக்கு இடையில். அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கிற மாதிரி என்ன ஒரு 13 ஆணைக்குழுவை நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஆணைக்குழுவை கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் ஜெனிவாவில் கால நீடிப்பு கொடுக்குற நேரத்தில் இங்கே வந்து அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கும் என்னென்னு சொன்னால் அங்கே ஜெனிவாவையோ மற்ற நாடுகளையோ ஏமாத்துறதுக்காக. அதில் நாங்களும் ஏமாந்து போய் எங்களோட உறவுகளுக்கு இந்த ஆவணங்கள் இதுகளை கொண்டு போய் கொடுப்போம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்றாலும் ஒரு நீதி கிடைக்கும், எங்களோட பிள்ளைகள் உயிரோடு இருந்து எங்களுக்கு தெரிவினமென்று தான் நாங்கள் இந்த ஆணைக்குழுவை நம்பி கொண்டு போகிறது. இப்போ இந்த கடைசியாக கொண்டு வந்தது காணாமல் ஆக்கப்பட்ட ஆணைக்குழுன்னு சொல்லி கொண்டு வந்தவியல். அந்த ஆணைக்குழுவை கொண்டு வரையில் எங்களுக்கு துப்புரவாக விருப்பமில்லை, இன்று வரையும் விருப்பமில்லை. அதை களவில் இரவுகளில் தான் கொண்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பூத்திருக்கிறீங்கள். ஏன்னா இரவில் மட்டும்தான் உங்களால் எங்களை ஏமாற்ற முடியுமென்றதுக்காக இரவில் கொண்டு வந்து செய்கிற நீங்கள். அதில் 4 பொறிமுறையில் 1வது பொறிமுறை உண்மையை கண்டறியுங்கள், 2வது நீதியை வழங்குங்கள், 3வது நட்டஈடு, 4வது மீள் நடக்காமல் இருக்கிறதுக்கு. சரி, நீங்கள் உண்மையை கண்டறியுங்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து அரசாங்கத்தால் வந்தது. சரி, அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேணும். நாங்கள் அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒவ்வொரு பதிவுகளாக கொண்டு வந்து தந்த நாங்கள். ஆனால் அதிலேயும் உங்கள்கிட்ட நீதி நியாயம் இல்லை. மன்னாரில் கொண்டு வந்து காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்பில் ஒரு பெரியாளை கொண்டு வந்து இருத்தினவியல். அப்போ நான் அந்த இடத்துக்கு போனேன். நானும் 2 அம்மாக்களும் போனாங்க. போய் அவர்கிட்ட கேட்டுனாங்க, உங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்க அவர் சொன்னேன் பிரபாகரன் சொல்லி சொன்னேன். அப்போ நான் அந்த ஐயாவை பார்த்துட்டு சொன்னேன், ஐயா உங்களோட பேருக்கு நாங்கள் மதிப்பு தரோம், ஆனால் இந்த ஓஎம்பியை நாங்கள் நம்ப இல்லை. இந்த அம்மாக்களை நீங்கள் ஏமாற்றி போடாதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த பேரில் உள்ளவர் எங்களை ஏமாற்ற இல்லை, ஆனால் அந்த பேரில் இருக்கிற நீங்கள் இதை எங்களை ஏமாற்றி போடாதீங்கன்னு சொல்லி அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரித்து போட்டு ஆன்னு சொல்லி சொன்னவர். நான் சொன்னேன், ஒவ்வொரு அம்மாக்களும் வலி சுமந்ததோடு இன்றைக்கு உங்களை நம்பி இதில் வந்து பதிஞ்சு கொண்டு நிற்கணும். நீங்கள் அதுக்காக
உங்களால் ஏழாட்டிக்கு நீங்கள் இதை விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லி. அப்புறம் நான் 2 வருஷத்துக்கு பிறகு அவரை நான் கொழும்பில் கண்டேன். நான் காணைக்கு அவர் என்ன கேட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அம்மான்னு கேட்டார். நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொல்லி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓஎம்பியில் எந்த விதமான உண்மையும் இல்லை, அதனால் நான் அதை ராஜினாமா செய்து போட்டு வந்துட்டேன்னு சொல்லி. அப்போ அப்படி இருக்கையில் என்னென்னு இந்த ஓஎம்பியை நம்புறது? ஓஎம்பிட்டே 2 லட்சம் வேணும் அம்மாக்களும் இருக்கணும் சொன்னால், கால கஷ்டங்கள் துன்பங்கள் அதனால் வேணும் அம்மாக்களும் இருக்கணும். ஆனால் இதுவரையிலையும் ஓஎம்பியை நம்பி நாங்கள் அதுக்குள்ளே போக இல்லை. ஓஎம்பி கடிதம் போடும், மாதத்துக்கு ஒருக்கா கிழமைக்கு ஒருக்கா கடிதம் போட்டு ஆக்களை கூப்பிடுறது. அப்போ கூப்பிடுற நேரத்தில் நான் ஒருக்கா போன நேரத்தில் அங்கே ஒரு பெரியவர் சொன்னேன், நீங்கள் அந்த 2 லட்சம் கட்டாயம் எடுக்கத்தான் வேணுமெண்டு, இதில் அந்த அம்மாவும் நிற்கிறான், நீங்கள் எடுக்கத்தான் வேணுமென்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் சொன்னால் இந்த 2 லட்சம் உங்களுக்கு வேணாம், நாங்கள் 4 லட்சம் உங்களுக்கு தரோம், எங்களோட பிள்ளைகள் எங்கேனாலும் உயிரோடு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடிச்சி தாங்க, அந்த 2 லட்சம் தான் எங்களோட பிள்ளைகள பெருமதி 2 சொல்லியாக்கில் அந்த அம்மாவோட கேட்டுட்டு நீங்கள் தாலிகள் அதுகளை போட்டுருக்கிறபடியா உங்களுக்கு இது தேவை இல்லையான்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா சொன்னால், நான் ஏற்கனவே எல்லாம் போட்டு கொண்டு தான் இருக்கிறேன், இந்த புருஷன் இருக்கும் வரை நான் பிள்ளையை தான் தொலைச்சேன் நான், அதனால எனக்கு இந்த 2 லட்சம் தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ என்னட்ட ஒரு சொன்னவர், நீங்கள் இந்த 2 லட்சத்தையும் எடுத்து ஒரு அநாத மடத்துக்கோ இல்லாட்டி ஒரு முதியோருக்கோ கொடுக்கலாம்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அது எங்கட வேலை எங்களுக்கு பார்க்க தெரியும், நீ இதில் வந்திருந்தால் உன்ட வேலையை மட்டும் பார்த்து கொண்டு போ, உன்னோட உண்மை இருந்தேன்னு சொன்னால் இதில் 2 வேலை செய், இல்லாட்டி திரும்பி போயிடுன்னு சொல்லி. அவரையும் நான் மீண்டும் சந்தித்தேன். அவரும் அதே மாதிரி தான் சொன்னார், ஓஎம்பியில் உண்மை இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ கால அவகாசம் கொடுக்க போயினோம், கொடுத்த பிறகு இங்கே வர போயினோம், இங்கே வந்து இன்னும் ஒரு ஆணைக்குழுவை கொண்டு வர போயினோம். அந்த ஆணைக்குழுவை கொண்டு வந்து இதுகளெல்லாம் தேடி கீடி பார்க்குற நேரத்தில் நாங்கள் உயிரோடு இருப்போமோ தெரியாது. ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கையில் எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வேணும், எங்களுக்கு ஒரு நீதி கொண்டு வேணும். அதனால் இந்த சர்வதேசத்திடம் கேட்டு நிற்கிறோம், இந்த உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால், கொலை செய்தவன்கிட்டே நாங்கள் போய் என்னென்று கேட்குறது? நீ கொலை செய்து போட்டால் எங்களோட பிள்ளைய காட்டுன்னா காட்டுவானா? காட்ட மாட்டானே. அப்போ எங்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எங்களுக்கு ஒரு நீதி வழங்க வேணும்னு சொல்லி இதில் கேட்டு நிற்கிறேன். நன்றி. நாங்கள் மன்னார் சாந்திபுரத்தில் வசிக்கிறோம். ஆனால் 2017 இந்த மகன் தொழிலுக்கு போனவர் இன்னும் வீடு திரும்பியில் 2ஆம் மாதம் போனவர். நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்து போகாத இடம் இல்லை. கொழும்பு வேணுமா, யாழ்ப்பாணம் வேணுமா, வவுனியா வேணுமா, இல்லை மன்னாரில் உள்ள அத்தனை தேடுற இடத்துக்கும் போகணும், எனக்கு பதிலே கிடைக்கல.